பிள்ளைகள் என்ன படிக்கிறார்கள் என பெற்றோர் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் என்றும், தந்தையின் கவனிப்பால் தான் இத்தனை பதவிகளுக்கும் தான் உயர்ந்துள்ளதாக மாணவர்கள் மத்தியில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் உருக்கமாக பேசியது நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி அரசின் பள்ளி கல்வி இயக்குநரகம் சார்பில் கம்பன் கலையரங்கத்தில் பரீட்சா பே சர்ச்சா 2025 நிகழ்ச்சி நடைபெற்றது. மாணவர்கள் தேர்வை எவ்வாறு எதிர்கொள்ள வேண்டும் என பிரதமர் மோடி மாணவர்களுடன் உரையாடும் காணொலி காட்சி இந்நிகழ்வில் திரையிடப்பட்டது. நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்று புதுச்சேரியில் சிபிஎஸ்இ தேர்வு எழுதும் அரசு பள்ளி மாணவர் மத்தியில் தனது பள்ளி பருவ கால நினைவுகளை உருக்கமாக பகிர்ந்து கொண்டார். அவர் பேசும் பொழுது, தனது தந்தையின் கவனிப்பால் தான் இத்தனை பதவிகளுக்கு உயர்ந்துள்ளேன் என கூறிய அவர், பிள்ளைகள் என்ன படிக்கிறார்கள் என பெற்றோர் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் என்றார். தேர்வு எழுதும் மாணவர்களின் பெற்றோரை விட பிரதமருக்கு தான் அதிக டென்ஷன் எனவும் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் கூறினார். மேலும் மேடையிலிருந்து கீழே இறங்கி வந்த ஆளுநர் மாணவர்களிடம் பேசும் பொழுது தேர்வை பயமின்றி எழுதுமாறு கேட்டுக்கொண்டார். நிகழ்வில் பேசிய கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம், தேர்வு நேரத்தில் மாணவர்களுக்கு படபடப்பு வருவது சகஜமானது. பிரதமர் ஆலோசனைப்படி அதை எதிர்கொண்டு வெல்ல வேண்டும். நம் எண்ணங்கள் உயர்வாக இருக்க வேண்டும். பிரதமர் ஆணித்தனமாக கூறுவதை நல்ல ஆலோசனையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். மனம் உடல் சரியாக இருந்தால் வெற்றி பெற முடியும். மாணவர்கள் வெற்றி பெறவே இந்த மாத இறுதியில் பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களை நிரப்ப உள்ளோம். சிபிஎஸ்இ பொது மாதிரி தேர்வு நடைபெற்றது. அதில் 80% பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர் என்று தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம், சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், தலைமைச் செயலர் சரத் சௌகான், கல்வித்துறை செயலர் ஜவஹர், இயக்குநர் பிரியதர்ஷினி மற்றும் ஆசிரியர்கள், மாணவிகள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை சார்பில் நடைபெற்ற 35வது மலர், காய் மற்றும் கனி கண்காட்சி நிறைவு விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு வழங்கினார். புதுச்சேரி அரசு வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை சார்பில் வேளாண் விழா 2025 மற்றும் 35வது மலர்காய் மற்றும் கனி கண்காட்சி கடந்த 7ஆம் தேதி துவங்கி 3 நாட்கள் நடைபெற்றது. நேற்று மாலை நடைபெற்ற நிறைவு விழாவில் கண்காட்சியை முன்னிட்டு தொட்டி வளர்ப்பு, கொய் மலர்கள், காய்கறிகள், கனிகள், அலங்கார செடிகள், தோட்டங்கள், வீட்டு தோட்டம், மாடி தோட்டம் மற்றும் தானிய ரகங்கள் என 9 பிரிவுகளில் போட்டிகள் நடத்தப்பட்டு வெற்றி பெற்றவர்களுக்கு முதல்வர் ரங்கசாமி பரிசு வழங்கினார். விழாவில் சபாநாயகர் செல்வம், அமைச்சர் தேனி ஜெயக்குமார் வாழ்த்து பேசினார். துறை இயக்குனர் வசந்தகுமார் வரவேற்றார். போட்டிகளில் தனிநபர் மற்றும் நிறுவனங்கள் பிரிவில் 526 பேர் கலந்து கொண்டனர். புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து, கடன் தள்ளுபடி, நிதிக்குழுவில் இணைப்பது உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்களில் மத்திய அரசு புதுச்சேரியை புறக்கணித்து வரும் நிலையில் புதுச்சேரிக்கு வருகை புரிந்த மத்திய இணையமைச்சர் முருகன் தவறான கருத்துக்களை தெரிவித்துள்ளதாக அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் குற்றம் சாட்டியுள்ளார். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 77வது பிறந்தநாள் விழா கொண்டாடுவது சம்பந்தமாக ஆலோசனை கூட்டம் மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் கட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது. கூட்டத்தில் அதிமுக மாநில மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் மகளிர் அணியினர் என திரளாக கலந்து கொண்டனர். கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அன்பழகன், மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பிறந்த நாளை முன்னிட்டு அதிமுக அலுவலகத்தில் கொண்டாடப்படும் விழாவில் இலவசமாக தட்டு வண்டி, மிக்சி, கிரைண்டர், தையல் மிஷின் உள்ளிட்ட பொருட்கள் ஏழை எளிய மக்களுக்கு வழங்கி கொண்டாட உள்ளதாக தெரிவித்தார். மேலும் அன்றைய தினம் அரசு மருத்துவமனையில் பிறக்கும் குழந்தைகளுக்கு அதிமுக சார்பில் தங்க மோதிரம் அணிவது என்றும் இந்த கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது என்றார். தொடர்ந்து மாநிலம் முழுவதும் முக்கிய இடங்களில் ஜெயலலிதாவின் உருவப்படம் அலங்கரித்து வைக்கப்பட்டு அந்த பகுதிகளில் உள்ள ஏழை மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள், மாணவ மாணவிகளுக்கு கல்வி உபகரணங்கள் வழங்க முடிவு செய்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், புதுச்சேரிக்கு வருகை புரிந்த மத்திய இணையமைச்சர் எல் முருகன் புதுச்சேரி குறித்து பல தவறான கருத்துக்களை தெரிவித்துள்ளார். அது மட்டுமல்லாமல் பத்திரிகையாளர்களை அவமதிக்கும் விதத்தில் பேசியுள்ளார். பத்திரிகையாளர்களை அவமதிக்கும் எந்த அரசியல்வாதியிடமும் செய்தியாளர்கள் பேட்டி எடுக்கக்கூடாது என்ற நிலைமைக்கு வர வேண்டும் என்றார். புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து, கடன் தள்ளுபடி, நிதிக்குழுவில் புதுச்சேரியை இணைப்பது, ஜிப்மர் மருத்துவமனையில் புதுச்சேரிக்கு உரிய இடங்களை கேட்டு பெறுவது என்ற பல்வேறு விதங்களில் மத்திய அரசு புதுச்சேரியை புறக்கணித்து வருவதாகவும் தெரிவித்த அன்பழகன், இந்த அரசு உள்ளாட்சி தேர்தலை கூட நடத்த முடியாத அரசாக உள்ளது என்றும் விமர்சனம் செய்தார். புதுவை பாரதி வீதியில் பிச்சைக்காரனை போல் வேடமிட்டு தனியார் மதுபான கடையை நோட்டமிட்டு பணத்தை கொள்ளையடித்த வம்பாகீரபாளையத்தைச் சேர்ந்த வாலிபர் கைது செய்யப்பட்டுள்ளார். புதுவை பாரதி வீதியில் உள்ள தனியார் மதுபான கடையில் ஊழியர்கள் கடையை கடந்த 4ஆம் தேதி இரவு பூட்டிவிட்டு சென்றனர். மறுநாள் கடையை திறக்க ஊழியர்கள் வந்தபோது கடையின் ஷட்டர் உடைக்கப்பட்டிருந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். பின்னர் கல்லாப்பட்டியில் வைக்கப்பட்டிருந்த பணத்தை காணாமல் அதிர்ச்சி அடைந்தனர். பின்னர் இச்சம்பவம் குறித்து கடையின் உரிமையாளர் ஒதியஞ்சாலை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார்.
அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டனர். தொடர்ந்து இன்ஸ்பெக்டர் செந்தில்குமார் போலீசார் தலைமையில் கொள்ளை சம்பவம் நடந்த கடையின் அருகே உள்ள அனைத்து சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்தனர். அப்போது கடையின் அருகே பிச்சைக்காரர் போல் ஒருவர் செல்வது பதிவாகியுள்ளது. இதையடுத்து போலீசார் அவர் யார் என்பது குறித்து தீவிர விசாரணை நடத்தி வந்தனர். அப்போது வம்பாக்கீரபாளையத்தைச் சேர்ந்த மனோகரன் வயது 40 என்பது தெரிய வந்தது. கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டதும் தெரிய வந்தது. இதையடுத்து போலீசார் மனோகரனை நேற்று கைது செய்து விசாரித்தனர். அதில் பிச்சைக்காரன் போல் வேடமிட்டு நோட்டமிட்டு தனியார் மதுபான கடையில் இருந்த பணத்தை கொள்ளையடித்ததை ஒப்புக்கொண்டார். தொடர்ந்து போலீசார் அவர் மீது வழக்கு பதிந்தனர். இதையடுத்து அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு சிறையில் அடைக்க உள்ளனர். மேலும் மனோகரன் மீது ஏற்கனவே பல்வேறு வழக்குகள் நிலுவையில் இருப்பது தெரிய வந்தது. புதுச்சேரி லாஸ்பேட்டை குறிஞ்சி நகரில் உள்ள ஸ்ரீ வலம்புரி ஞான விநாயகர் கோவிலின் கும்பாபிஷேக விழாவில் முன்னாள் சபாநாயகர் வி.பி. சிவக்கொழுந்து உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமியை வழிபட்டு சென்றனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை குறிஞ்சி நகரில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ வலம்புரி ஞான விநாயகர் கோவிலின் ஜீர்ணோத்தாரண அஷ்டபந்தன கும்பாபிஷேக விழா கடந்த 4ஆம் தேதி முதல் கோபூஜை, தன பூஜை, தானிய பூஜை, மகாலட்சுமி ஹோமம், காப்பு கட்டுதல், கும்ப அலங்காரம், கடம் பிரவேசம் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்வுகளுடன் நடைபெற்றது. இதனிடையே இன்று காலை மங்கள இசையுடன் தொடங்கி 6வது கால யாக பூஜைகள், அக்னி காரியம், யாகசாலை பூர்ணாகிதி நடைபெற்று யாகசாலையிலிருந்து புனித நீர் கலசங்கள் புறப்பட்டு அருள்மிகு ஸ்ரீ வலம்புரி ஞான விநாயகர் ராஜகோபுர விமானத்திற்கு புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இவ்விழாவில் முன்னாள் சபாநாயகர் சப்தகிரி வி.பி. சிவக்கொழுந்து உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். மேலும் கோவில் நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் என திரளான பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு விநாயக பெருமானை வழிபட்டனர். முன்னதாக முன்னாள் சபாநாயகருக்கு ஆலய நிர்வாகம் சார்பில் மாலை அணிவித்து பூரண கும்ப மரியாதை அளிக்கப்பட்டது. ராஜீவ்காந்தி சதுக்கம் முதல் சாரம் பாலம் வரை விடுபட்ட கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜையை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதிக்குட்பட்ட காமராஜர் சாலை, ராஜீவ்காந்தி சதுக்கம் முதல் சாரம் பாலம் வரையிலான விடுபட்ட கழிவுநீர் வாய்க்கால் அமைப்பதற்கு பொதுப்பணித்துறையின் மூலம் ரூபாய் 37,22,000 பணி ஆணை வழங்கப்பட்டுள்ளது. இப்பணியின் மூலமாக காமராஜர் சாலை பகுதிகளில் உள்ள வீடுகள் மற்றும் சிறு வணிகங்களின் உரிமையாளர்கள் பயன்பெறுவர். இப்பணிக்கான பூமி பூஜை இன்று நடைபெற்றது. நெல்லித்தோப்பு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் விவிலியன் ரிச்சர்ட் ஜான்குமார் தலைமையில் பூமி பூஜை செய்து துவக்கி வைக்கப்பட்டது. இதில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் தீனதயாளன், பொது சுகாதார கோட்ட செயற்பொறியாளர்கள் பாலசுப்ரமணியன், உமாபதி மற்றும் முக்கிய பிரமுகர்கள், ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட முத்துப்பிள்ளைப்பாளையம் ஆலய கும்பாபிஷேகத்திற்காக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாலன் 2 லட்சம் ரூபாய் நன்கொடை வழங்கினார். உழவர்கரை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட முத்துப்பிள்ளைப்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள பொன்னு முத்துமாரியம்மன் கோவிலில் கும்பாபிஷேக பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் முன்னாள் துணை சபாநாயகரும் தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான எம்.என்.ஆர். பாலன் தலைமையில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் மற்றும் எம்.என்.ஆர். பேரவை ஆதரவாளர்கள் மற்றும் பொதுமக்கள் முன்னிலையில் கும்பாபிஷேக பணிகள் மேற்கொள்வதற்காக 2 லட்சம் ரூபாய் ஆலய நிர்வாகியிடம் நன்கொடையாக வழங்கப்பட்டது. இதில் ஆலய நிர்வாகிகள், ஊர் இளைஞர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். நோனாங்குப்பம் மற்றும் தவளக்குப்பம் பஞ்சாயத்துகளில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் நடைபெற்ற 100 நாள் வேலை திட்டத்தை சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி அரசு வட்டார வளர்ச்சி அலுவலகம் மூலம் மணவெளி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தவளக்குப்பம் மற்றும் நோனாங்குப்பம் ஆகிய கிராம பஞ்சாயத்துகளில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் தவளக்குப்பம் கிராம பஞ்சாயத்திற்கு உட்பட்ட சம்போடி குளம் வாய்க்காலில் ரூபாய் 4,80,000 திட்ட மதிப்பீட்டில் 1488 மனிதவெளி நாட்களை கொண்டு தூர்வாரி ஆழப்படுத்தும் பணி மற்றும் நோனாங்குப்பம் கிராம பஞ்சாயத்திற்கு உட்பட்ட தண்ணீர் தொட்டி வாய்க்காலை ரூபாய் 3,24,000 திட்ட மதிப்பீட்டில் 999 மனிதவெளி நாட்களை கொண்டு வாய்க்காலை தூர்வாரி ஆழப்படுத்தும் பணி ஆகியவற்றை மணவெளி தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சபாநாயகருமான ஏம்பலம் செல்வம் தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் வட்டார வளர்ச்சி அலுவலர் கார்த்திகேசன், இளநிலை பொறியாளர் சிவஞானம், பணி ஆய்வாளர் கணேசன், கிராம திட்ட ஊழியர்கள் சங்கர், கனகராஜ் மற்றும் அந்தந்த பகுதி முக்கிய பிரமுகர்கள், ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி கெனைன் கிளப் சார்பில் அகில இந்திய அளவிலான வளர்ப்பு நாய்கள் கண்காட்சி நடைபெற்றது. புதுச்சேரி கருவடிக்குப்பம் பகுதியில் உள்ள பள்ளி மைதானத்தில் நடைபெற்ற கண்காட்சியை ராஜீவ்காந்தி கால்நடை மருத்துவமனை மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் முதன்மையர் வீராசாமி தொடங்கி வைத்தார். கண்காட்சியில் புதுவை, தமிழகம், புதுதில்லி, மேற்கு வங்கம் உள்ளிட்ட 15 மாநிலங்களைச் சேர்ந்த 350 நாய்கள் பங்கேற்றன. ஜெர்மன் வகையான சுமார் 4 அடி உயரம், 4.5 அடி நீளமுடைய கிரேடன் வகை முதல்
1.5 அடி நீளம் 1 அடி உயரமுள்ள மினியேச்சர் வரையிலான நாய்கள் போட்டிகளில் பங்கேற்றன. நாய்கள் உடல் நலம், அவற்றின் ஆரோக்கியமான நடை உள்ளிட்ட செயல்பாடு, வளர்ச்சி, பார்வை திறன், உரிமையாளர் கட்டளைக்கு அடிபணிதல் உள்ளிட்டவை அடிப்படையில் ஒவ்வொரு பிரிவிலும் 3 நாய்கள் சிறப்பு பரிசுக்கு தேர்வு செய்யப்பட்டன. தேர்வான நாய்களுக்கு உடனுக்குடன் பரிசுக்குரிய கேடயம், பாராட்டு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. நாய்கள் கண்காட்சியை ஏராளமான பொதுமக்கள், நாய் வளர்ப்போர் என நூற்றுக்கணக்கானோர் கண்டு களித்தனர். புதுச்சேரி கெனைன் கிளப் செயலர் டாமினிக் உள்ளிட்டோர் கண்காட்சிக்கான ஏற்பாடுகளை செய்திருந்தனர். அரியாங்குப்பம் ஸ்ரீ செடிலாடும் செங்கலநீர் மாரியம்மன் தேவஸ்தான நிர்வாக குழு அதிகாரி பதவியேற்பு நிகழ்ச்சி ஆலயத்தில் நடைபெற்றது. அரியாங்குப்பம் அருள்மிகு ஸ்ரீ செடிலாடும் செங்கலநீர் மாரியம்மன் தேவஸ்தானத்தின் புதிய நிர்வாக அதிகாரி பதவியேற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் அரியாங்குப்பம் ஸ்ரீ செடிலாடும் செங்கலநீர் மாரியம்மன் விநாயகர் கோவில், ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயம், மாஞ்சாலை ஸ்ரீ காளி கோவில், ஸ்ரீ ஒண்டி ஐயனாரப்பன் ஆலயம், தூரடி ஐயனாரப்பன் ஆலயம், காக்கையன் தோப்பு ஸ்ரீ பிரம்மரிஷி ஆலயம் உள்ளிட்ட 7 ஆலயங்களுக்கான நிர்வாக அதிகாரியாக அரியாங்குப்பம் பகுதியைச் சேர்ந்த அமுலு என்கின்ற கமலஜோதியை புதுச்சேரி இந்து சமய அறநிலையத்துறை நிர்வாக அதிகாரியாக நியமனம் செய்து ஆணை பிறப்பிக்கப்பட்ட அதன் பதவியேற்பு நிகழ்ச்சி காலை ஸ்ரீ செடிலாடும் செங்கலநீர் மாரியம்மன் ஆலயத்தில் சிறப்பு பூஜைகள் செய்து பதவியேற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி, முன்னாள் துணை சபாநாயகர் பக்தவச்சலம், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில குழு உறுப்பினர் கீதநாதன், மாநில கலை இலக்கிய பேரவை அமைப்பாளர் சிவசங்கரன், மதிமுக மாநில அவைத் தலைவர் செல்வராஜ், அரியாங்குப்பம் வட்டார காங்கிரஸ் தலைவர் ஐயப்பன், பாஜக நிர்வாகி வசந்த்ராஜ், அதிமுக நகர செயலாளர் ஜெயக்குமார், முன்னாள் அறங்காவலர் குழு தலைவர் வீரப்பன், கிருஷ்ணமூர்த்தி, வழக்கறிஞர் ருத்ரகுமார், அசோக்ராஜ், ராதாகிருஷ்ணன், பாலு, குருமூர்த்தி, சந்திரமோகன், முருகராஜ், சாந்தகுமார், காமராஜ் உள்ளிட்ட ஏராளமான முக்கிய தலைவர்கள், பொதுமக்கள் பலர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு புதிய நிர்வாக அதிகாரிக்கு பொன்னாடை போர்த்தி வாழ்த்து தெரிவித்தனர். உயிருக்கு நிகரான தமிழ் மொழி எதிர்காலத்தில் செழிப்புடன் இருக்க மாணவர்கள் தமிழை நன்கு படிக்க வேண்டும் என பாரதிதாசன் அறக்கட்டளை விழாவில் தமிழறிஞர் கு. பாரதி வலியுறுத்தினார். பாரதிதாசன் அறக்கட்டளை சார்பில் மாதம் தோறும் பாவேந்தர் கலை இலக்கிய திங்கள் விழா பாவேந்தர் பாரதிதாசன் அரசு அருங்காட்சியகத்தில் நடைபெற்று வருகிறது. பாவேந்தரும் பைந்தமிழும் என்ற தலைப்பில் நடைபெற்ற இந்த 75வது மாத விழாவிற்கு அறக்கட்டளை தலைவர் தமிழறிஞர் கு. பாரதி தலைமை தாங்கி பாவேந்தரும் பைந்தமிழும் என்ற தலைப்பில் பேசினார். அப்போது அவர் உயிருக்கு நிகரான தமிழ் மொழி எதிர்காலத்தில் செழிப்புடன் இருக்க மாணவர்கள் தமிழை நன்கு கற்க வேண்டும் என வலியுறுத்தினார். செயலர் வள்ளி, கிருஷ்ணகுமார், நமச்சிவாயம், மீனாட்சி தேவி, கணேஷ், புவனேஸ்வரி, ரகுராமன், வேள்விழி சிவக்கொழுந்து ஆகியோர் முன்னிலை வகித்தனர். பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் கலந்து கொண்டு வா தமிழா என்ற தமிழ் வளர்ச்சி பாடல் காணொலியை தயாரித்த பிரான்ஸ் சக்திக்கும் கவிஞர்களுக்கும் அறக்கட்டளை சார்பில் பாராட்டு சான்றிதழ் வழங்கி சிறப்புரையாற்றினார். கலை பண்பாட்டுத்துறை முன்னாள் இயக்குனர் கலியபெருமாள் கலந்து கொண்டு வாழ்த்தி பேசினார். பிரான்ஸ் சக்தி அரசு ஊழியர் சம்மேளன நிரந்தர செய்தி தொடர்பாளர் கலைமாமணி டாக்டர் நமச்சிவாயம் ஆகியோர் மகிழ்வுரை ஆற்றினர். உலக தாய்மொழி நாளினை முன்னிட்டு தமிழ் எங்கள் உயிர் என்பதாலே என்ற பாரதிதாசன் கவிதை வரிக்கு தமிழ்நாடு புதுச்சேரியைச் சேர்ந்த 50 கவிஞர்கள் கவிதை வாசித்தனர். படைப்பாளி ரமேஷ் பைரவி, பொய்யாதி ஏகாம்பரம், கவிஞர் மதன் ஆகியோர் ஒருங்கிணைப்பு பணியாற்றினர். முன்னதாக பாவலர் ராஜாஸ்ரீ மகேஷ் வரவேற்புரையாற்றினார். நிறைவில் விசாலாட்சி நன்றி தெரிவித்து பேசினார். புதிய மதுபான கொள்கையை புதுச்சேரி அரசு கைவிட வேண்டும் என வலியுறுத்தி வருகின்ற 18ஆம் தேதி கலால்துறை முன்பு போராட்டம் நடத்த உள்ளதாக புதுச்சேரி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அறிவித்துள்ளது. புதுச்சேரி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் சலீம் செய்தியாளர்களிடம் கூறிய பொழுது, புதுவை என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி அமைச்சரவை கூட்டத்தில் புதிய மதுபான கொள்கைக்கான முடிவை எடுத்துள்ளது. புதிய மதுபான கடைக்கு உரிமம் அனுமதி, புதிய மதுபான தொழிற்சாலைகளுக்கு அனுமதி, மதுபான விலையேற்றம் ஆகிய முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. புதுவையில் சுமார் 800 மதுபான கடைகளும் 200க்கும் மேற்பட்ட புதிய ரெஸ்டோ பார்களும் உள்ளது. திரும்பிய பகுதியெல்லாம் மதுபான கடைகள் அதிகரித்துள்ளன. இதனால் சமூக விரோத குற்றம் அதிகரித்துள்ளது. பெண்களுக்கு பாதுகாப்பற்ற நிலை உள்ளது. மேலும் புதிய மதுபான கடைகள் திறக்கப்பட்டால் புதுச்சேரி சமூகத்திற்கு பெரும் கேடு வரும். புதிய மதுபான உற்பத்தி தொழிற்சாலைகள் திறந்தால் கோடிக்கணக்கான லிட்டர் நிலத்தடி நீர் உறிஞ்சப்படும். இதனால் விவசாயம் பெரும் பாதிப்புக்குள்ளாகும். குடிநீர் பஞ்சம் ஏற்படும். நிலத்தடி நீரில் டிடிஎஸ் அளவு குறையும். புதிய மதுபான கொள்கையால் ரூபாய் 500 கோடி திரட்டி காமராஜர் கல்வி கடன் உட்பட பல சமூக நலத்திட்டங்களுக்கு செலவிடப்படும் என்று கூற்று அபத்தமானது. இது காமராஜருக்கு முதலமைச்சர் செய்யும் துரோகம். புதிய மதுபான கொள்கையை புதுச்சேரி அரசு கைவிட வேண்டும். இதை வலியுறுத்தி 18ஆம் தேதி கலால்துறை முன்பு போராட்டம் நடத்த உள்ளோம். புதிய பார்கள் தேவையில்லை. புதிய மதுபான தொழிற்சாலைகள் புதுச்சேரிக்கு தேவையில்லை. அதற்கு பதிலாக புதுச்சேரிக்கு ஜவுளி பூங்கா திட்டம் கொண்டு வர வேண்டும்.
அதேபோல் மருத்துவ உயர்கல்வியில் இருப்பிடம் சார்ந்த இடஒதுக்கீடு கூடாது என்ற உச்சநீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து புதுச்சேரி அரசு மறுசீராய்வு மனு தாக்கல் செய்ய வேண்டும். சைபர் பாதுகாப்பு கொள்கையை உடன் உருவாக்க வேண்டும். வரும் சட்டப்பேரவை தேர்தலில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 3 தொகுதிகளை அடையாளம் கண்டு போட்டியிட தேர்தல் பணிகளை தொடங்குவோம் என்றார். பேட்டியின் போது முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நாரா கலைநாதன், சேது செல்வம், மூத்த தலைவர் அபிஷேகம், தேசிய குழு உறுப்பினர் தினேஷ் பொன்னையா ஆகியோர் உடனிருந்தனர். புதுவை அரசின் சுகாதாரத்துறையில் 15 ஆண்டுகளுக்கு மேலாக பணிபுரிந்து இறந்த ஊழியர்களின் வாரிசுதாரர்களுக்கு பணி வழங்கப்படாததை கண்டித்து சுகாதாரத்துறை இயக்குநர் அலுவலகத்தில் வாரிசுதாரர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை அரசின் சுகாதாரத்துறையில் கடந்த 15 ஆண்டுக்கு மேலாக பணியின் போது இறந்த ஊழியர்களின் வாரிசுகளுக்கு பணி வழங்கப்படவில்லை. சுகாதாரத்துறை வாரிசுதாரர்கள் தங்களுக்கு பணி வழங்க வேண்டும் என பல்வேறு போராட்டம் நடத்தி வருகின்றனர். இதனிடையே சுகாதாரத்துறையில் 350 பணியிடங்களை நிரப்ப அரசு திட்டமிட்டுள்ளது. இதில் ஒருமுறை விலக்கு அடிப்படையில் தற்போது காத்திருக்கும் வாரிசுதாரர்களுக்கு பணி வழங்க வேண்டும் என முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து கோரிக்கை வைத்தனர். முதலமைச்சரும் உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்திருந்தார். ஆனால் இதுவரை இது குறித்து எந்த பணியும் நடக்கவில்லை. இதனால் வாரிசுதாரர்கள் சுகாதாரத்துறை இயக்குநர் அலுவலகத்தில் இன்று காத்திருப்பு போராட்டம் நடத்தினர். போராட்டத்திற்கு ஒருங்கிணைப்பாளர்கள் டேவிட், ரமேஷ் ஆகியோர் தலைமை வகித்தனர். மனைவி, குழந்தைகள், பெற்றோருடன் ஊழியர்கள் போராட்டத்தில் பங்கேற்றனர். அரியாங்குப்பம் மாஞ்சாலை அருள்மிகு ஸ்ரீ வீரம்மா காளியம்மன் ஆலய கருவறை நுழைவு வாயிலை பிரதிஷ்டை விழா சிறப்பாக நடைபெற்றது. அரியாங்குப்பம் மாஞ்சாலை வீதியில் எழுந்தள்ளியிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ வீரம்மா காளியம்மன் ஆலய கருங்கல் கட்டுமான திருப்பணியை முன்னிட்டு கருவறை நுழைவு வாயில் பிரதிஷ்டை விழா காலை நடைபெற்றது. இதில் இவ்வாலயத்தில் கலச ஸ்தாபனம் செய்து புதியதாக உருவாக்கப்பட்ட கருங்கல்லால் ஆன படிக்கால்களுக்கு சிறப்பு அபிஷேகங்களுடன் பூஜைகள் செய்து மகாதீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டு புதிய படிக்கால்கள் நிறுவப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய திருப்பணி குழு கௌரவ தலைவர் அசோக்ராஜ், தலைவர் ராதாகிருஷ்ணன், செயலாளர் ராமமூர்த்தி, பொருளாளர் பாலு, நிர்வாக குழு தலைவர் பாலபாஸ்கரன், தனி அதிகாரி அமுலு என்கிற கமலஜோதி மற்றும் கிராம பொதுமக்கள் இணைந்து செய்திருந்தனர். மேலும் விழாவில் திமுக கலை இலக்கிய மாநில அமைப்பாளர் சிவசங்கரன், காங்கிரஸ் மாநில செயற்குழு உறுப்பினர் விஜயலட்சுமி, ஜெயமூர்த்தி, வட்டார காங்கிரஸ் தலைவர் ஐயப்பன், காங்கிரஸ் நிர்வாகி சண்முகம், அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன், திமுக சண்முகம் உள்ளிட்ட ஏராளமான கட்சி நிர்வாகிகள் சிறப்பு விருந்தினராக இவ்விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மும்பை செம்பூரில் மகாராஷ்டிர மாநிலம் தலைமை ரஜினிகாந்த் ரசிகர் நற்பணி மன்றம் சார்பில் 3 நாள் ஆதார் அட்டை இலவச முகாம் நடைபெற்றது. மும்பை செம்பூர் மேற்கு திலக் நகர் சாலை, சாந்தா ஜோக்மார்க் திலக் நகர் காவல் நிலையம் அருகே பாரதி நகர் சொசைட்டியில் அமைந்துள்ள ரஜினி பால்வாடியில் 3 நாள் தொடர்ந்து குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் இலவச ஆதார் அட்டை புதுப்பித்தல் மற்றும் பிழை சரி செய்தல் முகாம் 2025 மகாராஷ்டிரா மாநில தலைமை ரஜினிகாந்த் ரசிகர் நற்பணி மன்றம் சார்பில் நடைபெற்றது. மாநில தலைவர் தூதுவர் டாக்டர் SK தளபதி ஆதிமூலம் தலைமை தாங்கினார். ஆசிரியர்கள் ஸ்ரத்தா, நீலம், பிருந்தா முன்னிலை வகித்தனர். இந்த முகாமில் ஏராளமான பயனாளிகள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். பூரணாங்குப்பம் தனசுந்தராம்பாள் சேரிட்டபிள் சொசைட்டி மூலம் கோவில் குளம் சீரமைப்பு மற்றும் தன்னார்வலர்களுக்கு சான்றிதழ் வழங்கும் விழா நடைபெற்றது. பூரணாங்குப்பம் தனசுந்தராம்பாள் சேரிட்டபிள் சொசைட்டி மூலம் பூரணாங்குப்பம் முழியன் குளத்தை சீர் செய்து படித்துறை அமைத்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவர பல NGO-க்களின் ஆதரவு பெறும் நிகழ்ச்சி மற்றும் தன்னார்வலர்களுக்கு பிரமிட் விஞ்ஞானி டாக்டர் வரதராஜன் ஏற்பாட்டில் எகிப்து இன்டர்நேஷனல் சோசியல் சர்வீஸ் மற்றும் இன்டர்நேஷனல் பிரமிட் அசோசியேஷன் சொசைட்டி வழங்கிய சான்றிதழ்களை வழங்கும் நிகழ்ச்சி மற்றும் நியூஸ் 18 தமிழ்நாடு மூலம் சிறந்த கிராமமாக தேர்வு பெற்ற பூரணாங்குப்பம் கிராமத்தின் விருது கோப்பையை பொதுமக்களிடம் ஒப்படைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பூரணாங்குப்பம் பனை ஆனந்தன் அனைவரையும் வரவேற்றார். கோவில் நிர்வாக அதிகாரி பாஸ்கர் முன்னிலையில் சபாநாயகர் செல்வம் கலந்து கொண்டு சான்றிதழ் மற்றும் சீர் செய்ய உள்ள முழியன் குளத்தின் மாதிரி படத்தை வெளியிட்டார். நிகழ்ச்சியில் உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ், அரியாங்குப்பம் BDO கார்த்திகேசன், இன்ஜினியர் கட்டிடக்கலை வடிவமைப்பாளர் புருஷோத்தமன், சென்னை NDSO அறங்காவலர் பிரபாகர், எஸ்னோரா புதுச்சேரி தலைவர் தசரதன், சென்னை காயத்ரி சேரிட்டிஸ் நிறுவனர் பாலசுப்ரமணியன், வில்லியனூர் பிரான்ஸ்வால் சங்கம் காந்திராஜ், விஜய் எய்தர் ஃபவுண்டேஷன் மைக்கேல், காஷ்மீர் கேக் பிரான்ஸ் யுனெஸ்கோ கோஆர்டினேட்டர், தமிழ் கலாச்சார தலைவர் சாம் விஜய், ரோட்டரி கிளப் பீஸ்டவுன் தலைவர் வினோத் வர்மா, லெகன் ஹோட்டல் இயக்குனர் ஜெயபிரகாஷ் ஆகியோர் பங்கு பெற்று விவசாய குளத்தை சீர் செய்யும் பணிக்கான ஆலோசனை வழங்கினர்.
மேலும் பிரான்ஸ் வாழ் தமிழ் அமைப்பில் இருந்து பிரான்ஸ் தமிழ் கலாச்சார மன்ற தலைவர் பாண்டுரங்கன், இலங்கை வேந்தன், சோழர் பண்பாட்டுக் கழக தலைவர் தெய்வ பிரகாசம், சிண்ட்ரலா அசோசியேஷன் தலைவர் தில்லை சரிதா மற்றும் சிங்கப்பூர் இடோன் இன்டர்நேஷனல் பள்ளி ஆசிரியர் கார்த்திகா பாலா ஆகியோர் வெளிநாட்டில் இருந்து கூறிய வாழ்த்து செய்தியுடன் அமைப்பு செயலாளர் மணிஷ் நன்றி கூறினார். இதில் பூரணாங்குப்பம் கிராம பஞ்சாயத்து பெரியோர்கள் மற்றும் இளைஞர்கள் விருந்தினர்களை சிறப்பித்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை தனசுந்தராம்பாள் சேரிட்டபிள் சொசைட்டி தன்னார்வலர்கள் செய்திருந்தனர். புதுச்சேரி மரப்பாலம் செவன்த் டே அட்வென்டிஸ்ட் மேல்நிலைப் பள்ளியின் ஆண்டு விழா பள்ளி வளாகத்தில் கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி மரப்பாலம் செவன்த் டே அட்வென்டிஸ்ட் மேல்நிலைப் பள்ளியில் 68வது ஆண்டு விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. விழாவின் தொடக்கமாக செவன்த் டே அட்வென்டிஸ்ட் கல்வி மண்டல அதிகாரி 11 பிராங்க்லின் வாட்சன் இறைவணக்கத்துடன் விழா தொடங்கப்பட்டது. விழாவிற்கு வருகை புரிந்த சிறப்பு விருந்தினரை பள்ளியின் முதல்வர் முனைவர் ஸ்பர்ஜன் சுகுமார் அறிமுகப்படுத்தி விழாவிற்கு வருகை புரிந்த அனைவரையும் வரவேற்று பேசினார். இதனைத் தொடர்ந்து பள்ளியின் ஆண்டு அறிக்கையை நகர பள்ளியின் வளாக பொறுப்பாளர் பீட்டர் வாசித்தார். விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி கல்வித்துறையின் முதன்மை கல்வி அதிகாரி மோகன் கலந்து கொண்டு கல்வியின் அவசியத்தையும் அதனால் ஏற்படும் மாற்றங்கள் குறித்தும் இன்றைய நிலையில் மாணவர்களின் நிலை பற்றியும் மாணவர்களுக்கு எடுத்து கூறினார். மேலும் பள்ளி அளவில் முதலிடம் பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு பரிசுகளும், வகுப்பு வாரியாக முதல் 3 இடங்களை பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு பரிசுகளும், அரசு பொதுத் தேர்வில் 100% தேர்ச்சி தந்த ஆசிரியர்களுக்கு பரிசுகளும் வழங்கி பாராட்டப்பட்டது. மேலும் சிறப்பு விருந்தினராக தென்கிழக்கு இந்தியா ஒன்றியத்தின் இணைய செயலாளர் ஆத்தர் பாண்டியன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கினார். விழாவில் மாணவ மாணவியர்களின் கலை நிகழ்ச்சிகள் அனைவர் கவனத்தையும் கவர்ந்தது. நிறைவாக பள்ளியின் பொருளாளர் அப்போலோ ஜோசப் வருகை புரிந்து அனைவருக்கும் நன்றி உரையாற்றினார். இதற்கான ஏற்பாடுகளை பள்ளி நிர்வாக குழு சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி காலாப்பட்டு தொகுதி தமிழக வெற்றி கழகம் மற்றும் பிம்ஸ் மருத்துவமனை இணைந்து இலவச மருத்துவ முகாமினை நடத்தியது. புதுச்சேரி காலாப்பட்டு தொகுதி தமிழக வெற்றி கழகம் சார்பாக நடைபெற்ற இந்த இலவச மருத்துவ முகாமினை காலாப்பட்டு தொகுதி நிர்வாகி தர்மா ஏற்பாடு செய்திருந்தார். தொகுதி நிர்வாகி வெண்மதி மற்றும் மரிதாஸ் முன்னிலை வகித்தனர். சிறப்பு அழைப்பாளராக புதியவன், நரேஷ் ஆகியோர் கலந்து கொண்டு முகாமினை சிறப்பித்தனர். இம்முகாமில் கழகத்தினர் சுகு, ராஜேஷ், ராஜ்குமார், மதிவேல், சுதாகர், நந்தினி, இளங்கோ, கலைசெல்வன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இம்முகாமில் பொது மருத்துவம், காது, மூக்கு, தொண்டை, கண், குழந்தைகள் நல மருத்துவம், சிறுநீரகவியல், மகப்பேறு, சர்க்கரை நோய் உள்ளிட்ட அனைத்து பிரிவுகளின்படி மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டது. புதுச்சேரி குயர்பாளையம் அருள்மிகு ஸ்ரீ புட்டாலயம்மன் ஆலய 7ஆம் ஆண்டு நிறைவு விழா ஒட்டி 108 சங்கு பூஜை விழா நடைபெற்றது. புதுச்சேரி குயவர்பாளையம் செல்லப்பெருமாள் கோயில் வீதியில் அமைந்துள்ளது அருள்மிகு ஸ்ரீ புட்டாலயம்மன் ஆலயம். இவ்வாலயத்தில் 7ஆம் ஆண்டு நிறைவு விழாவையொட்டி சுவாமிக்கு அனுக்ஞை விக்னேஸ்வர பூஜை, புண்ணிய வாகனம், கலச பூஜை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து 108 சங்கு பூஜை, அம்பாளுக்கு மகா அபிஷேகம், கலசாபிஷேகம், சங்காபிஷேகம் நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து விசேஷ அலங்காரத்துடன் மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். பின்னர் இந்த பூஜையில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அறுசுவை விருந்து, வடை, பாயாசத்துடன் அன்னதானம் வழங்கப்பட்டது. மேலும் இரவில் அம்மன் உள்புறப்பாடு திருவீதி உலா நடைபெற்றது. இதற்கான ஏற்பாடுகளை ஆலய அலங்காவலர் குழு நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை காண பாண்டி ஹெட்லைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருக்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் பாண்டி ஹெட்லைன்ஸ்.